கர்மா என்பது தண்டனை அல்ல. முந்தைய பிறவிகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தெய்வீக பாடங்களை இந்த பிறவியில் நிறைவு செய்வதற்கான ஒரு பயிற்சி திட்டம். ஒருவரின் வாழ்க்கையில் கர்மா முடிவுக்கு வந்துவிட்டது என்பதற்கான 4 முக்கிய அறிகுறிகள் முதல் முன்பு கோபம், பயம், கவலை ஏற்படுத்திய மனிதர்களின் பேச்சு, செயல்கள் அல்லது சூழ்நிலைகள் இனி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் வாழ்க்கை ஒரு நாடக மேடை என்ற ஆழ்ந்த புரிதலுடன் அனைத்தையும் இறைவன் இயக்குகிறார் என்ற விழிப்புணர்வோடு அமைதியாக பார்க்கும் மனநிலை உருவாகுவது. இரண்டாவது, உடல் உபாதிகள், வேலை, உறவுகள், பொருளாதாரம் போன்ற துறைகளில் தொடர்ச்சியாக வந்த ஒரே மாதிரியான பிரச்சனைகள் முற்றிலும் நின்று விடுவது. ஏனெனில் பிரபஞ்சம் கற்றுக் கொடுக்க நினைத்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் என்பதற்கான அறிகுறி அது. இதற்கு அவர் தன் சொந்த அனுபவத்தையும் பகிர்ந்து தன் உண்மையான அழைப்பை பர்பஸ் தடை செய்த போது உடல் பிரச்சனைகள் தொடர்ந்ததாகவும் அதை பகிர ஆரம்பித்த போது ஆரோக்கியம் திரும்பியதாகவும் சொல்கிறார். மூன்றாவது, கடந்த கால துன்பங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் அனைத்தையும் நினைத்தாலும் எந்த உணர்ச்சி தாக்கமும் இல்லாமல் அது கனவில் நடந்தது போல அல்லது வேறொருவரின் வாழ்க்கை போல தோன்றுவது. ஏனெனில் அந்த அனுபவங்களே இன்று நம்மை பக்குவப்படுத்தியவை என்ற தெளிவான புரிதல் வந்துவிடுகிறது. நான்காவது, வாழ்க்கை எதை கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு இல்லாமல், தீர்ப்பில்லாமல், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவன் மறைத்து வைத்துள்ள ஒரு வரம் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் முழுமையாக சரணாகதி அடைந்து வாழும் மனப்பக்குவம் உருவாகுவது. இந்த 4 அறிகுறிகள் ஒருவரின் வாழ்க்கையில் தென்பட்டால் கர்மா முடிவுக்கு வந்துவிட்டதற்கான தெளிவான சான்று. இல்லை என்றாலும் நம்பிக்கை இழக்காமல் முயற்சி செய்தால் பிரபஞ்சத்தின் பேராற்றல் நிச்சயம் கர்மாவை முடிவுக்கு கொண்டு வரும். மேலும் இந்த அறிகுறிகள் தங்கள் வாழ்க்கையில் உள்ளன என்று பகிர்வது மற்றவர்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கமும் தரும்.